Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்டோட PYQ 4th செட் क्वेश्चन தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போலாம் फ्रेंड्स. ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. சின்னுள் என்ற பெயருடைய இலக்கண நூல் எது? நேமிநாதம். நேமிநாதம்ன்ற இலக்கண நூல் தான் வந்துட்டு சின்னூல் அப்படின்னு அழைக்கப்படுறோம். வீரசோழியம் எழுதினது யாருன்னு பார்த்தோன்னா புத்தமித்திரர் எழுதியிருப்பாரு. வச்சனந்த மாலை எழுதினவங்க குணவீர பண்டிதர். தண்டி அலங்காரம் எழுதியவர் தண்டி. புதுநெறி கண்ட புலவர் என யாரை யார் போற்றுகிறார்? புதுநெறி கண்ட புலவர் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளலார பாரதியார் சொல்லியிருப்பாங்க. காலம் காட்டும் இடைநிலையும் பெயரெச்ச விகுதியும் மறைந்து வரும் பெயரெச்சம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? வினைத்தொகை என அழைக்கப்படுகிறது. வெறியி என்பது டேஸ் அளபடை. வெறியி அப்படின்றது சொல்லிசை அளபடை. அளபடைங்கிறது பொதுவாக 2 டைப்ஸ் இருக்கும், உயிரளபடை, ஒற்றளபடை. உயிரளபடையில் தான் வந்துட்டு 3 வகையாக சொல்ல முடியும். சரியான வினாவை தேர்ந்தெடுத்து எழுதுக. தமிழரின் விருந்தோம்பல் பண்பின் அடிப்படை தனித்து உண்ணாமை. அதுதான் வந்துட்டு தமிழருடைய விருந்தோம்பல் பண்பின் அடிப்படை. அப்போ அதற்கான கொஸ்டின் என்னன்னு பார்த்தோன்னா தமிழரின் விருந்தோம்பல் பண்பின் அடிப்படை யாது தான் வந்துட்டு கரெக்டான கொஸ்டின். மேடை பேச்சில் மக்களை ஈர்த்தோர் திருவிக, பேரறிஞர் அண்ணா, ராபி சேதுப்பிள்ளை, கலைஞர் மு கருணாநிதி முதலியோர் ஆவார். இதற்கான கொஸ்டின் என்னன்னு பார்த்தோன்னா மேடை பேச்சில் மக்களை ஈர்த்த நால்வர் யாவர் தான் வந்துட்டு கரெக்டான வினா. எவ்வகை வாக்கியம் என கண்டுபிடி. ஐயோ முள் குத்திவிட்டதே உணர்ச்சி தொடர். இதெல்லாம் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? பார்த்தவொடனே சொல்லிடலாம். கீழ்வருவனவற்றுள் செய்வினை வாக்கியம் எது? பாரதிதாசன் பாண்டியன் பரிசை பாடினார் அப்படிதான் வந்துட்டு கரெக்டான செய்வினை வாக்கியம். இன்மையின் இன்னாதியனின் இன்மையின் இன்மைய இன்னாதது. இக்குறட்பாவில் அமைந்த அடிமோனை சொற்களை தேர்ந்தெடுத்து எழுதுக. மோனை அப்படின்னாவே என்னது? முதலெழுத்து ஒன்று வருவது தான் மோனை. ஆனால் அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா அடிமோனை கேட்டிருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் அடியிலையும் 2வது அடியிலையும் வரணும். ஆனால் வந்து மோனை சொற்களாக அமையணும். என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இன்மையின் இன்மையே தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். சக மக்கள் ஒன்றென்ப உணர்வதற்கும் இனிதாக எழுத உயர் எண்ணம் எல்லாம். இதில் இயல்பு சொற்கள் கேட்டிருக்காங்க. இயல்பு அப்படின்னா என்னென்னா கடைசி எழுத்து ஒன்று வருவது தான் என்னது? இயல்பு. அப்போ உணர்வதற்கும் எண்ணம் எல்லாம் தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். தீயொழுக்கம் காணல் நீர் போன்றது. பொருத்தமான பொருள். காணல் நீர் அப்படின்னா என்னன்னா இருப்பது போல தோணும் ஆனால் இருக்காது இல்லையா? அதுதான் வந்துட்டு காணல் நீர். இருப்பது போல் தோன்றும் ஆனால் இராதது. உவமை தொடரின் பொருத்தமான பொருளை தேர்ந்து எழுதுக. அறிஞர் அண்ணாவின் மேடை பேச்சு மடை திறந்த வெள்ளம் போல அமைந்துள்ளது. மடை திறந்த வெள்ளம் போல அப்படின்னா தெளிவான சீரான பேச்சு. அதான் உவமைக்கேற்ற சரியான பொருள். பொருந்தாத சொல்லை தேர்க. ஓதல், படா, விளக்கு, அதாவது கொடுப்பதும். இதில் எது பொருந்தாததுன்னா விளக்கு. ஏன்னா மீதி எல்லாமே பார்த்தோன்னா உயிரளபடை. மெல்லப்பாயும் தண்ணீர் கல்லையும் கரைக்கும். இப்பழமொழியின் பொருள் என்ன? தொடர்ந்து முயன்றால் தடைகளையும் தாண்டலாம் தான் வந்துட்டு இதற்கான பொருள். விழுந்தானை தூக்கிவிட்டேன். இத்தொடரில் விழுந்தானை என்பது வினையால் அணையும் பெயர். விழுந்தானை அப்படிங்கிறது வினையால் அணையும் பெயர். வளர் என்ற வேர்ச்சொல்லின் வினை முற்றை தேர்க. வளர்த்தார் தான் வந்துட்டு இதோட வினைமுற்று. வந்தனன் இச்சொல்லின் வேர்ச்சொல் வா. பரப்பு மீன் இச்சொல்லின் வினையடி தேர்க. இதோட வேர்ச்சொல் என்னன்னு பார்த்தோன்னா பரப்பு. தென்னன் என்பது எவ்வகை பெயர்ச்சொல்? இடப்பெயர்ச்சொல். விடியலில் துயில் எழுந்தேன். இதில் விடியல் என்பது காலப்பெயர். விடியல்னா காலத்தை தானே குறிக்குது. அப்போ காலப்பெயர். இறைவனுக்கும் ஆண்டாளுக்கும் திருமணமான இடம் வந்துட்டு திருவரங்கம், அதாவது ஸ்ரீரங்கம். நுண்துளி தூங்கும் குற்றாலம் என்று பாடியவர் சம்பந்தர். திருஞான சம்பந்தர் தான் வந்துட்டு நுண்துளி தூங்கும் குற்றாலம்னு சொல்லிட்டு பாடியிருப்பாங்க. தமிழ் இலக்கியத்தில் முதலாக தாலாட்டு பாடியவர் பெரியாழ்வார். பிள்ளை தமிழ் முன்னோடியார் பெரியாழ்வார் தானே. நெக்ஸ்ட், நாட்டுப்புற இலக்கிய கூறுகளை வாய்மொழி, பன்னத்தி, பிசி, முதுசொல், அங்கதம் என சுட்டி காட்டிய இலக்கண நூல் வந்துட்டு தொல்காப்பியம். தொல்காப்பியம் யார் எழுதியிருப்பாங்க? தொல்காப்பியர் எழுதியிருப்பார். திருக்குறள் யார் எழுதியிருப்பாங்க? திருவள்ளுவர் எழுதியிருப்பார். அதே மாதிரி அது. சிவனுக்கும் வாழைப்பழத்துக்கும் சேடையாக பாடிய புலவர் அழகிய சொக்கநாத பிள்ளை. இது வந்து ஓல்ட் புக் கொஷின் இல்லையா? தமிழின் முதல் பாவடிவ நாடக நூல் வந்துட்டு மனோன்மணியம். மனோன்மணியம் எழுதியவர் வந்துட்டு பே சுந்தரனார் தான் வந்துட்டு அதில் எழுதியிருப்பாங்க. இது பொறுப்பதில்லை தம்பி எரிதழல் கொண்டு வா கதிரை வை எழுந்தான் அண்ணன் கையை எரித்திடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாஞ்சாலி சபதத்தில் யார் சொல்லியிருப்பாங்கன்னா வீமன் தான் வந்துட்டு சொல்லியிருப்பாரு. பாஞ்சாலி சபதம் யார் எழுதியிருப்பாங்க? பாரதியார் எழுதியிருப்பாரு. சரியான இணையை தேர்க. நவ்வி அப்படின்னா மான், அது மட்டும்தான் வந்துட்டு கரெக்ட். ஓகேவா? அப்போ நவ்வி மான் மட்டும்தான் கரெக்டு. இங்கே இருக்க புனல், மேகம், முகில், சொரிதல் இதெல்லாமே தவறு. ஏன்னா புனல்லாம் வந்துட்டு
நீர் வரும் இல்லையா. முகில்னா தான் மேகம், உகுதல்னா சொரிதல். அப்படியே இங்கேயே மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க ஆன்சர். வாயில் இலக்கியம் என்று அழைக்கப்படும் நூல் வகை தூது. நச்சிலைவேல் கோகோதை நாடு என குறிப்பிடப்படும் நாடு சேர நாடு. கோகோதை நாடுங்கிறது சேர நாடு. குலசேகர ஆழ்வாரின் பெருமாள் திருமொழி 4000 திவ்ய பிரபந்தத்தில் எந்த தொகுப்பில் உள்ளது அப்படின்னா முதல் 1000ல் தான் வந்துட்டு இருக்கு. அருண்மொழி தேவர் என இயற்பெயர் உடையவர் வந்துட்டு சேக்கிலார். சேக்கிலாருடைய இயற்பெயர் தான் வந்துட்டு அருண்மொழி தேவர். ஊனமில் ஊக்கமும் ஒளிர காய்த்த நல் தீன் எனும் செல்வமே பழுத்த சேனகர். இதில் தீன் என்பதன் பொருள் என்ன? தீன் அப்படின்னா மார்க்கம். மதுரை காண்டம், கூடர் காண்டம், திருவாலவாய் காண்டம் என்ற 3 காண்டங்களும் இடம்பெற்றுள்ள நூல் வந்துட்டு திருவிளையாடல் புராணம். திருவிளையாடல் புராணம் தான் இந்த 3 காண்டங்கள் இருக்குது. மதுரை காண்டத்தில் வந்து 18 படலமும், கூடல் காண்டத்தில் 30 படலம் இருக்கும். திருவாலவாய் படலத்தை வந்து பார்த்திங்கன்னா 16 இருக்கும். ஓகே, மொத்தமாக 64 படலம் இருக்கும். நெக்ஸ்ட்டு, கோவலன் தன் தீது இழல் என்று யாரை குறிப்பிடுகிறான்? மாதவியை தான் வந்துட்டு சொல்கிறாங்க. உரைப்பாட்டு மடை எனும் தமிழ் உரைநடை பகுதி இடம்பெற்றுள்ள நூலை இயற்றியவர். உரைப்பாட்டு மடை அப்படின்னு வந்துட்டு எதை சொல்கிறோன்னா சிலப்பதிகாரத்தை சொல்கிறாங்களா. அப்போ சிலப்பதிகாரம் வந்து யார் எழுதியிருப்பாங்க? இளங்கோவடிகள் எழுதியிருப்பார். உலக உயிர்களுக்கு உண்டியும் உடையும் உரையுள்ளும் கொடுப்பது எதுவென மணிமேகலை சுட்டுகிறதுன்னு அறம். சரியான இணையை தெரிவு செய்க. நொடை என்பது விலை. இது மட்டும்தான் வந்துட்டு கரெக்டு. இதுவும் அதே மாதிரி தான் பாருங்கள், ஆன்சர் மாற்றி கொடுத்துருக்காங்க. இங்கே துகிர் அப்படின்னா வந்துட்டு பவளம், கிளி அப்படின்னா துணி, மறுனா குற்றம். இங்கேவே தான் ஆன்சர் இருக்குது, ஆனால் மாறி மாறி கொடுத்துருக்காங்க இது 3மே. ஓகேவா? அப்போ கரெக்டாக கொடுத்துருக்குது நொடைன்னா வந்துட்டு விலை. பேரண்ட தோற்றம் குறித்து அறிவியல் செய்தினை குறிப்பிடும் சங்க இலக்கியம் பரிபாடல். சங்க இலக்கிய நூல்களுள் பண்ணோடு பாடப்பட்ட நூல் வந்துட்டு பரிபாடல். 10 பாட்டில் குறைந்த அடிகளை உடைய நூல் எதுன்னு பார்த்தோன்னா முல்லைப்பாட்டு. எத்தனை அடிகள்னா 103 அடிகள். கம்பராமாயணத்தின் குகற்படலம் இப்படியும் அழைக்கப்படும். கங்கை படலம் என அழைக்கப்படுறது தான் வந்துட்டு இந்த குகற்படலம். கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் என்று பெருமைப்படுபவர் பாரதியார் தான் சொல்லியிருப்பார். கம்பராமாயணத்தில் அனுமனின் தலைமை பண்புகள் வீறு பெற்றிருக்கு விளங்கும் காண்டம் வந்துட்டு சுந்தர காண்டம். சுந்தரன் என குறிக்கப்படுவர் யார்? அனுமன். ஏலாதி எந்த நூல் வகையை சார்ந்தது? 11 கீழ்கணக்கு வகையை சார்ந்தது தான் இந்த ஏலாதி. மருந்து பெயரில் அமைந்த 2 நூல்கள் வந்து திரிகடுகம், ஏலாதி. சிறுபஞ்ச மூலமும் வந்து மருந்து பொருட்களால் ஆனது தான். ஓகேவா? இங்கே கொடுத்துருக்கிறதுல திரிகடுகம், ஏலாதி மட்டும். மன்னருக்கு தன் தேசம் அல்லாமல் சிறப்பில்லை, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்ற பாடல் இடம்பெற்ற நூல் பார்த்தோன்னா மூதுரை. மூதுரை யார் எழுதியிருப்பாங்க? ஔவையார் எழுதியிருப்பாங்க. 31 பாடலுடையது. திருக்குறளை லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர் வந்துட்டு வீரமா முனிவர். அறத்துப்பால் பொருட்பால் இது 2 மட்டும் தான் வந்து மொழிபெயர்த்திருப்பார். ஓகேவா? பெரியாரை பேணி தமரா கொழல். இதில் தமர் என்பதன் பொருள் என்ன? தமர்னா உறவினர், அதாவது தமர்னா துணை தான் வந்துட்டு அதற்கான பொருள். கிடைத்திருக்கிற பேறுகளில் எல்லாம் பெரும்பேறு என்று வள்ளுவர் எதை கூறுறாங்க அப்படின்னா பெரியாரை துணை கொழல் தான் வந்துட்டு கிடைத்திருக்கிற பேறுகளுள் பெரும் பேறு அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் கூறுறாங்க. இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் வந்துட்டு திருவனந்தபுரம் நடுவன் நூலகம் தான் இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம். பழைய நூலகம்னு கேட்டிருந்தா சரஸ்வதி மகால் இருக்கு, சரஸ்வதி நூலகம் பழசு. வாழ்க்கையில் அடிப்படை தேவைகளுக்கு அடுத்த இடம் புத்தகச்சாலைக்கு தரப்பட வேண்டும் என யார் சொல்லியிருப்பாங்கன்னா அறிஞர் அண்ணா தான் சொல்லியிருப்பாரு. சமரச சன்மார்க்க நெறிகளை வகுத்தவர் ராமலிங்க அடிகள். மூலிகை நோய் அறிந்து பொருள் கூறுக. ஆவாரம் பூ எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க? ஆவாரம் வந்துட்டு சர்க்கரை நோய், வாழைப்பூ வயிற்றுப்புண், வல்லாரை வந்துட்டு நினைவாற்றலை பெருக்கிறதுக்கு, முடக்கத்தான் நிலை வந்துட்டு மூட்டு வலி. அப்போ 2, 4, 1, 3 ஆன்சர். பலப்பம் பிடிக்க வேண்டிய சின்னஞ்சிறு விரல்களில் தீக்குச்சிகள் என்று குழந்தை தொழிலாளர் நிலையினை தனது புது கவிதையில் படம் பிடித்து காட்டியவர் யாருன்னா அப்துல் ரஹ்மான். அப்துல் ரஹ்மான் வந்து எந்த நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருப்பாரு? ஆலாபனை 1999. 1999. முசிறி துறைமுக பட்டினத்தில் பந்தர் என்று பெயரிடப்பட்ட இடம் எது அப்படின்னா அரேபியர் வணிகம் செய்த இடத்தை தான் வந்துட்டு பந்தர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த முசிறி துறைமுகம் எங்கே இருக்கும்? சேர நாடு தான் வந்துட்டு முசிறி துறைமுகம் இல்லையா? தொண்டி முசிறி எல்லாம். அடுத்து பொறுத்துக்க. தோவாலை பூச்சந்தை ஐயூர், அதாவது எந்தெந்த ஊர் வந்து எதுக்கு சிறப்பு அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. தோவாலைன்றது பூச்சந்தை, ஐயலூர் வந்து ஆட்டு சந்தை, ஈரோடு ஜவுளி சந்தை, நாகப்பட்டினம் மீன் சந்தை. 2, 1, 4, 3 ஆன்சர். மூவலூர் ராமாமிர்தம்மாள் வாழ்ந்த காலம் கேட்டிருக்காங்க. 1883 1962 வரை.
சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் என பாடியவர் பாரதியார் பாடியிருப்பாங்க. தமிழில் எகர ஒகர வரிசை எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை கலைத்தவர் வீரமா முனிவர். இவருக்கு அப்புறம் பெரியாரும் சீர்திருத்தம் பண்ணியிருப்பார், எழுத்து சீர்திருத்தம். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை வாளோடு முன் தோன்றி மூத்தக்குடி என கூறும் நூல் வந்துட்டு புறப்புறல் வெண்பா மாலை. இந்நூலை எழுதியவர் யாருன்னா அயனறிதினார். கிபி 2ஆம் நூற்றாண்டில் தாலமி என்பவரால் மல்லியர்பா எனும் துறைமுகம் சுட்டப்படும் பகுதி எதுனா மயிலாப்பூர். மயிலாப்பூர் தான் வந்துட்டு மல்லியர்பான்னு சொல்லியிருப்பாங்க. மயிலாப்பூரோட மருவு வந்துட்டு மயிலை. இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் என்னும் ஆய்வுக்காக கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் பெற்றவர் யாருன்னா அம்பேத்கர். மணக்கொடை வாங்கும் திருமணங்களில் கலந்து கொள்ள மாட்டேன் என மணக்கொடை முறைக்கு எதிர்ப்பு தெரிவித்தவர் காயித மெல்லத். காயித மெல்லத் அப்படின்றதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா சமுதாய வழிகாட்டி. பொறுத்துக்க. வீரமாமுனிவர் இத்தாலி நாட்டை சேர்ந்தவர். ஜியு போப் வந்துட்டு இங்கிலாந்து, அயர்லாந்து, சீகன்பால்கு ஜெர்மன். 4, 3, 1, 2 ஆன்சர். கொய்யாக்கனி என நூலை எழுதியவர் யார் என கண்டறிக. பெருஞ்சித்தனார் தான் வந்துட்டு கொய்யாக்கனி அப்படின்ற நூலை வந்துட்டு எழுதியிருப்பாங்க. முதலில் 5ஆம் பிராயத்தில் வித்யாபியாசம் செய்யும் பொழுது தாய் தந்தையார் பிள்ளைகளை ஆசிரியர்களிடம் அடைக்கலமாக கொடுத்து வந்தனர் அப்படின்னு சொல்லிட்டு உவேசா சொல்லியிருக்காங்க. இதில் வித்யாபியாசம் அப்படின்னா என்னென்னா கல்வி பயிற்சி. நெக்ஸ்ட்டு கூற்று கொடுத்துருக்காங்க. தேப்போ மீனாட்சி சுந்தரனாரின் காணல் வரி புதுவகையான ஆராய்ச்சி நூல். கரெக்டு. காரணம் வந்துட்டு சிலப்பதிகார காப்பியத்தை காணல் வரி என்னும் பகுதியை மையமாக இயக்கி செல்வது என்னும் கொள்கையை இதன் மூலம் நிலைநாட்டினார். அதாவது சிலப்பதிகார கதையை தான் வந்துட்டு அவர் அதை வந்து சொல்லியிருப்பார் இந்த காணல் வரி அப்படின்ற ஆராய்ச்சி நூலில். தேப்போ மீனாட்சி சுந்தரனார் தான் காணல் வரி அப்படின்ற நூலை வந்துட்டு எழுதியிருப்பார். அப்போ ரெண்டுமே வந்துட்டு சரி. திராவிட சாஸ்திரி என போற்றப்பட்டவர் யார்? திராவிட சாஸ்திரி என போற்றப்பட்டவர் வந்துட்டு பரிதிமார் கலைஞர். பரிதிமார் கலைஞரை திராவிட சாஸ்திரி அப்படின்னு வந்துட்டு யார் சொல்லியிருப்பாங்கன்ட்டு கமெண்ட் பண்ணுங்க. சரியான விடையை மொழியுடன் பொறுத்துக்க. இது ஒரு மேட்ச் தான். வட்டார மொழி வந்துட்டு இருக்குது. கிளை என்பது கிளை மொழி வந்து கன்னடம் தெலுங்குலாம் வந்து கிளை மொழி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். எழுத்து மொழி வந்துட்டு நாளேடுகள். பேச்சு மொழி என்பது உணர்ச்சி மொழி. அப்போ 4, 3, 1, 2 ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். தமிழ் எழுத்துக்களில் சீர்திருத்தம் செய்யும் வகையில் எகர ஒகர வரிசை எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை கலைத்தவர் வீரமா முனிவர். ரிப்பீட்டட் கொஸ்டின் போல இருக்கு. அடுத்து மேடை காட்சி திரைகளை பற்றியும் நாடக அரங்கினை அமைப்பு பற்றியும் கூறும் நூல் வந்துட்டு சிலப்பதிகாரம். மீசக்கார பூனை என நூலின் ஆசிரியர் பாவண்ணன். மங்கையர்க்கரசியின் காதல் என்ற சிறுகதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ள சிறுகதைகளில் தமிழின் முதல் சிறுகதை என போற்றப்படும் சிறுகதை எதுனா குளத்தங்கரை அரசமரம். இதை எழுதியவர் வந்துட்டு வாவேசு ஐயர். அப்போ தமிழின் முதல் சிறுகதை எது அப்படின்னு பார்த்தோன்னா குளத்தங்கரை அரசமரம். இதே தமிழின் முதல் சிறுகதை தொகுப்பு அப்படின்னு பார்த்தோன்னா அது மங்கையர்க்கரசியின் காதல். சிறுகதையின் தந்தை தான் வந்துட்டு யாரு? வாவேசு ஐயர் தமிழில் நமக்கு. ஓகேவா? பெருங்காப்பியம் சிறுங்காப்பியம் தொடர்பான இலக்கணம் கூறும் நூல் வந்துட்டு தண்டி அலங்காரம். சரியான விடையை தெரிவு செய்க. கீழ்கண்ட செய்திகளில் கூத்துப்பட்டறை நா முத்துசாமி பற்றிய சரியான செய்திகள் வந்து கேட்டிருக்காங்க. தாமரை திரு விருது பெற்ற நா முத்துசாமி புலியாட்டம் தோன்ற காரணமாக இருந்தவன் கொடுத்துருக்காங்க. அது வந்து தவறு. நாடக கலையை மீட்டெடுப்பது தான் என்னோட குறிக்கோள்னு சொல்லிட்டு முத்துசாமி சொல்லியிருப்பாரு. புலியாட்டம் பற்றிலாம் சொல்லியிருக்க மாட்டார். ஓகேவா? அப்போ அது மட்டும்தான் தவறு. கலைஞாயிறு நா முத்துசாமி நாடக கலையை மீட்டெடுப்பதே தமது குறிக்கோள் கொண்டவர். அது வந்து கரெக்டு. நா முத்துசாமி தெருக்கூத்தை தமிழ் கலையின் முக்கிய அடையாளமாக்கினார். அதுவும் வந்து கரெக்டு. 2, 3 கரெக்டு, 1 மட்டும் தவறு. இந்திரா காந்தி படித்த விஸ்வபாரத கல்லூரி வந்துட்டு எங்கே வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னா மேற்கு வங்கம், வெஸ்ட் பெங்காலில். நாளும் கிழமையும் நலிந்தோருக்கு இல்லை, ஞாயிற்றுக்கிழமையும் பெண்களுக்கு இல்லை என்று பெண்ணுரிமைக்கு குரல் கொடுத்த கவிஞர் யாருன்னா கந்தர்வன். தமிழக அரசின் பரிசு பெற்ற முடியரசனின் காவியம் பூங்கொடி 1966. நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றமில்லை என்ற திரை இசை பாடலை இயற்றியவர் வந்துட்டு கண்ணதாசன் பாடியிருப்பாங்க. எது உண்மை தொகை? இதில் கொடுத்துருக்கிறதுல அண்ணன் தம்பி தான் வந்துட்டு உண்மை தொகை. வந்து மறைஞ்சு வந்திருக்கு இல்லையா? அப்போது அது உண்மை தொகை. அண்ணனும் தம்பியும் அப்படின்னு வந்திருந்தால் அது வந்து எண்ணுமையில் வந்துடும். செல்வி செய்தால் என்பதன் பிறவினை. செல்வி செய்வித்தால் தான் பிறவினை. செய்வித்தால் வரதால் அது பிறவினை. பெயருக்கு ஏற்ற வினைமரபு வந்துட்டு செய்யுள் வந்து என்ன பண்ணுவாங்க? இயற்றுவாங்க. செய்யுள் இயற்றினான் தான் வந்துட்டு கரெக்டு. சரியான ஒன்றை இனம் காண்க. அவள் சிவப்பு மேலாடையை, அதாவது சிகப்பு ரைட்டா சிவப்பு ரைட்டுன்னு கேட்டால் சிவப்பு தான் வந்து கரெக்டு. அப்போது அங்கே சிவப்புன்னு இருக்க ஒரே ஒரு ஆப்ஷன் வந்து பி மட்டும்தான். அப்போ அது கரெக்டு. அவன் சிவப்பு மேலாடையை அணிந்து கொண்டு அலுவலகத்திற்கு புறப்பட்டான் என்பது கரெக்டு. பகுத்தறிவு துறையில் அவருக்கு இணை அவரே என்று அம்பேத்கரை வந்து யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா நேரு தான் சொல்லியிருப்பாங்க.
எவருடன் உறவு கலவாமை வேண்டும் என்று வள்ளுவர் வந்து அதாவது வள்ளலார் வந்து சொல்லியிருப்பார் அப்படின்னா, உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுபவர் உறவு வந்துட்டு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு வள்ளலார் சொல்லியிருப்பாரு. இன்சொல் என்பதன் எதிர்ச்சொல் வந்துட்டு வன்சொல். நண்பற்றா ஆகி நயமில செல்வாருக்கும். இதில் நயமில அப்படின்னா நன்மை. ஏன்னா நயமில்லை அப்படின்னா அது வந்து தீங்கு. அதற்கு ஆப்போசிட் கேட்டிருக்கிறதால நன்மை. எதிர்ச்சொல்லான்னு கேட்டிருக்காங்க, அப்போ நன்மை. அம்மானை பற்றிய தவறான ஒன்று கேட்டிருக்காங்க. அம்மானை வந்து ஒரு வகை காய் விளையாட்டு கரெக்டு. அம்மானை வந்து சுவையான ஒரு உரையாடல் விளையாட்டு. 1 ரைட்டு 2 ரைட்டு. அம்மானை விளையாட்டில் 10 பேர் இணைந்து விளையாடுவான்னு கொடுத்துருக்காங்க. அது மட்டும்தான் தவறு. எத்தனை பேர் விளையாடுவாங்க அப்படின்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது 7 to 9 இல்லை 7 to 12 அந்த மாதிரி சம்திங் ஏதோ நம்பர் வரும்னு நினைக்கிறேன். யாரும் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? அம்மானை பெண்கள் விளையாடுவதற்கு ஏற்றது வந்து அதுவும் கரெக்டு தான். ஓகேவா? அப்போ ஏபிடி எல்லாமே கரெக்டு. சி மட்டும்தான் தவறு. கீழுள்ளவற்றில் பொருந்தாத சொல்லை தேர்ந்தெடுக்கவும். இதில் எது பொருந்தாதது அப்படின்னா எளிமை. செம்மை, கருமை, பசுமை இதெல்லாமே வந்து நிறத்தை குறிக்குது. எளிமை மட்டும் பொருந்தாதது. ப்ரொபோசல் அப்படின்னா வந்துட்டு கருத்துரு. அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ்னா புதை சாக்கடை. ஒளி வேறுபாடு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கறினா வந்துட்டு யானை, இன்னொரு கறி வந்துட்டு அது காய்கறியை குறிக்கும். பொருந்தாதது இணை கேட்டிருக்காங்க. இதுலேயும் கோலம்னா அழகு, கூலம்னா வந்து தானியம்னு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் தான் தவறு. ஏன்னா இந்தெல்லாம் வரக்கூடாது. அந்த குண்டு இல்லாத வரணும் இல்லையா, அந்த கூலம் வந்துட்டு அதுதான் தானியம். அப்போ அது மட்டும் தான் பொருந்தாதது. குலவினா குழந்தை, கூரைனா புடவை. தே என்பதன் பொருள் தெய்வம், கடவுள். கடவுள் தான் கரெக்டு. பூமி என்னும் பொருள் தரும் ஓரெழுத்து ஒரு மொழி வந்துட்டு கூனா பூமி. சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான சொற்றொடர் ஆக்குதல். களர் நிலம் இல்லாத கல்வி பெண்கள்னு கொடுத்துருக்காங்க. கல்வி இல்லாத பெண்கள் தான் களர் நிலம் அப்படின்னு யார் சொல்லியிருப்பாரு? பாரதிதாசன் சொல்லியிருப்பாரு. அதுதான் கரெக்டான சொற்றொடர். முறையான சொற்றொடரை கண்டறிக. இதுவும் வந்துட்டு கரெக்டான லைன் தான் கேட்டிருக்காங்க. விழிகளை இழக்க நேரிட்டால் கூட தாய் தமிழனை இழந்துவிடக்கூடாது என்று எண்ணியவர் யாருன்னா ரா இளங்குமனார் தான் வந்துட்டு சொல்லியிருப்பாரு. இந்த ரா இளங்குமனார் தான் வந்துட்டு திருவிக்கா போல கண்ணை வந்துட்டு மூடிட்டே அவருமே எழுதுவார். ஓகேவா? நெக்ஸ்ட், பங்கர் நினைவு அறக்கட்டளை சொற்பொழிவு என்ற தலைப்பில் இலங்கை யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் உரை நிகழ்த்தியவர் யாருன்னா தனிநாயகம் அடிகள். சரியான அகரவரிசை கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் உயிரெழுத்து வரும் அப்படின்றதால ஊ, அதுக்கப்புறம் ஏ தான் வந்துட்டு வரணும். அப்போ உழவு, ஏ, மண், மாடு இதுதான் வந்துட்டு கரெக்டானது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான 100 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.